எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிருபா ஃப்ரம் கிருபா டைரிஸ்லேருந்து. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் எனக்கு லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. நிறைய அப்லோட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நான் ட்ரை பண்றேன், பட் எனக்கு நேரம் கிடைக்காதனால பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுற விஷயம் நேத்திக்கு நான் தலைவன் தலைவி படம் பார்த்தேன். நான் இது வரைக்கும் படம் ரிவ்யூலாம் நான் கொடுத்தது இல்ல. ஆனா இந்த படம் ஏதோ ரிவ்யூ கொடுக்கணும், இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். படம் நிஜமா ஒரு குடும்பத்தோட இயல்பான கதையை அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு கணவன் மனைவியோட கல்யாணம் ஆன புதிதுல நடக்கிற அந்த ஊடலும் சண்டைகளும் அப்படின்ற விஷயத்த அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல உறவுகள் என்ன மாதிரி எல்லாம் கொளுத்தி போடுறாங்க, ரெண்டு அம்மாக்களும் என்னென்னலாம் பண்றாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்காங்க. புதுசா வரும்போது எல்லாரையுமே உடனே ஏத்துக்க முடியாது. எல்லாருடைய மனப்பக்குவத்தையும் உடனே நம்மளால சில விஷயங்கள் அம்மாக்கள் பார்த்தோம்னா என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்படுத்துறா பாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பெண் வீட்டு சைடுல அவங்க அம்மா என்னன்னா என் பொண்ணை என்னமா வளர்த்த நானு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நீ இப்படிலாம் கேட்காத, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா எங்க ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு இந்த மாதிரிதான். பட் ஆனா எனக்கு இதை பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரியா எவ்வளவு அழகா அந்த இயக்குனர் கதை, திரைக்கதை எல்லாத்தையுமே டைலாக்ஸ் எல்லாமே அழகா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. இதுல விஜய் சேதுபதி சாரும் சரி, மேமும் சரி, சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அவங்க அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல நடிச்சிருக்கிற எல்லா கதாபாத்திரமும் அவ்வளவு லைவா நம்ம நல்லா பண்ணிருக்காங்க. நானே ஒரு ஆர்டிஸ்ட் தான். நானே அதை பார்த்துட்டு என்ன அழகா பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கதையை நேர்த்தியா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தானா அதிகமான சண்டை காட்சிகள் இருக்கு. சண்டை காட்சிகள் ஏன் இப்பெல்லாம் வர சினிமாக்கள்ல வன்முறைகள் அதிகமா காட்டுறாங்க அப்படின்னே தெரியல. அதுக்கு ஏன் பெரிய நடிகர்கள்லாம் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரியல. வன்முறை இருந்தா மட்டும்தான் படம் ஓடுமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி குடும்ப கதைகள் இப்பெல்லாம் அதிகமா வரதே இல்ல. நீங்க விசு சார் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விசு சார், அதுக்கப்புறமா சேகர் சார், அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அழகா குடும்ப கதைகள் எல்லாம் எடுத்து ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்தாங்க. விட்டு கொடுக்கறது, அன்பா இருக்கிறது, குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் படத்தின் மூலமா சமூகத்துக்கு நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இந்த படம் ஒண்ணு. இதுல விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றது, ரொம்ப கத்தி 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 பேசுறாரா. அந்த கத்தி கத்தி பேசுறது சில இடத்துல கட் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரிஜினாலிட்டியா இல்லன்னா அவரோட மாடுலேஷனா, சினிமா மேனரிசம் அப்படின்றது தெரியல. அந்த இடத்துல கொஞ்சம் கத்தி கத்தி இரடி இரடி ஏய் கத்தாதியா, நீ கத்தாத பேசு, கத்தாத பேச சொல்லும் போது அதெல்லாம் செம வேற லெவல்ல இருந்தது. நாங்க குடும்பத்தோட தான் போய் பார்த்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரியா இருந்தது. இந்த சண்டை காட்சிகளை தவிர்த்து இருந்தானா, சண்டை காட்சிகள் வேணும் தான், ஆனா பெரிய லெவல்ல இல்லாம கொஞ்சமா அதை கம்மி பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதையும் தாண்டி பார்த்தா அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு படம். தயவு செஞ்சு தலைவன் தலைவிய போய் தியேட்டர்ல போய் பாருங்க. நிஜமா கொஞ்சம் யோசிச்சு பாப்பீங்க. எங்க அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களோ, ஆமா எங்க மாமியார் இப்படிதான் பண்ணாங்க, ஆமா இப்படிதான் நடந்தது இல்ல, என் குழந்தை இப்படிதான் பண்ணாங்க, என் தங்கச்சி இப்படிதான் பண்ணா, என் அக்கா இப்படிதான் பண்ணாங்க, என் அண்ணன் இப்படிதான் பண்ணா அப்படின்னு எல்லாரும் நிச்சயமா நினைச்சு பாப்பீங்க. சோ தலைவன் தலைவியோட இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பேசுவேன், ஆனா வீடியோவா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் போடுறேன். ரியலி லவ் யூ சேதுபதி சார் அண்ட் மேம். உங்களோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. அது சொல்லவே வேண்டாம். அரக்கன் அரைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க. உண்மைக்குமே நீங்க ரெண்டு பேரும் நடிப்பு அரக்கன் அரைக்கி தான். ரொம்ப சந்தோஷம். நடிச்ச எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான பாண்டியராஜ் சார் இந்த மாதிரியான நிறைய படங்களை, குடும்ப பாங்கான படங்களை கொடுங்க. மத்த டைரக்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி குடும்ப படங்கள் அதிகமா எடுங்க. அதாவது வயலண்ட் அதிகமா கொடுக்க இப்ப வர்ற ஜெனரேஷன் சண்டை போட்டாதான் அதுக்கு ஒரு முடிவு அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியில மாறிட்டு வராங்க. அது நம்ம இண்டஸ்ட்ரி மூலமா போக வேண்டாம் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. நாம வளரும் தலைமுறைகளுக்கு உதாரணமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கடமை நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வயலன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வயலண்ட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கத்தி, துப்பாக்கி அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு விட்டு கொடுக்கறதும்
பேசுறதும் அன்பா பேசுறதும் அப்படின்ற மாதிரியான மனப்பக்குவத்துக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கற மாதிரியான படங்கள் அதிகமா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். காதலை அதிகமா சொல்லி கொடுத்து காதல் இப்பெல்லாம் சகஜமாயிருச்சு. ஆனா அந்த காதலுக்கு அப்புறமா நடக்கிற கஷ்டங்களை வந்து எந்த ஒரு படமும் அதிகமா சொல்லி கொடுக்காதனால நிறைய பேருக்கு தெரியல. இப்போ வந்து குழந்தைங்க அபியூஸ், லேடிஸ் அபியூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போற தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளிகளோட மனநிலைகளும் சொல்லி கொடுக்கற மாதிரியான படங்கள் அதிகமா வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சமூக நீதி படங்கள் இன்னும் அதிகமா இருக்கும். குடும்ப நல படங்கள் வந்தா நல்லா இருக்கும். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்க வந்து ஒரு வயலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது வந்து கம்மி பண்ணி அழகான ஒரு படங்களை நீங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுமே பாண்டியராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். காவ்யா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. சேதுபதி சார் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அழகான படம் கொடுத்ததுக்காக குடும்பத்தை என்னோட ஃபேமிலி ஃபுல்லாவே நான் ரீகலெக்ட் பண்ணேன் நான். சோ நன்றி சோ மச். சோ மறக்காம தலைவன் தலைவி படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. நிச்சயமா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு நான் கேரண்டி. நன்றி, வணக்கம்.